வெட்கப்பட்டு போகாம நாம ஜீவனம் பண்ணணும். வெட்கப்பட்டு போகாம உங்களை என்னை கர்த்தர் நடத்தணும்னா தேவன் நமக்கு தந்திருக்கிற சபையில நல்ல வாயை திறந்து கர்த்தரை என்ன செய்யணும்னா துதிக்கணும். சில நேரத்தில் நீங்க சொல்லலாம், துதிக்க விடாதபடி எத்தனை பிரச்சனை நான் சந்திக்கிற தெரியுமா பாஸ்டர்? துதிக்க விடாதபடி எத்தனை நெருக்கத்துக்குள்ள நான் இருக்கேன் தெரியுமா பாஸ்டர்? துதிக்க விடாதபடிக்கு என் இருதயம் எந்த அளவுக்கு கடினமாக்கப்பட்டிருக்கு, வேதனையினால் நிரப்பப்பட்டிருக்கு, நான் எப்படி துதிக்க முடியும் அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா பவுலும் சீலாவையும் யோசித்துக்கோங்க. பவுலும் சீலாவையும் உங்க மனதில் கொண்டு வாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு நேராய் பிரயாணப்பட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ எரிகோ என்ற ஒரு தடை அவர்களுக்கு முன்னால இருக்கிறது. என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, நீ ஒன்னும் செய்ய வேணாம், நீ என்ன துதிச்சா மட்டும் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ என்ன துதிச்சா மட்டும் போதும். இந்த தடை உனக்கு வேணா பெருசா